வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கு மீண்டும் கோடி ரோட்ஸ் கூட சேர போகிறாரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து அலெக்சா பில்ஸ் என்னாங்க அவங்கள பற்றின ஒரு அப்டேட், ஜே ஊசோக்கு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஹேட்டர்ஸ் உருவாகியிருக்காங்க. அதே போல் ஆஸ்டின் தெரிய பற்றிய அப்டேட், ஜான்சனாவை பற்றின அப்டேட்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் செய்யலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரெஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது ஜான்சனா ஹேல் கேரக்டராக மாறினதுக்கு முக்கிய காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சாம்பியன்ஷிப். தன்னுடைய இத்தனை வருஷ கரியரில் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டாரு. ஸோ தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வில்லனாக மாறி இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனாவே ஒத்துக்கொண்டார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் ராக் வான் பண்ணது கோடி ரோட்ஸோட சோல் தான். கோடி ரோட்ஸோட சோல் தான் ரொம்ப நல்லது, அதுதான் விலை மதிப்பச்சது, கோடி ரோட்ஸோட சோல் தான் தனக்கு வேணும் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக இருந்தார் ராக்கு. கடைசி நேரத்தில் ராக்கோடைய ஆஃபரை கோடி ரோட்ஸ் மறுத்துட்டாரு. உன் கூட நான் சேர மாட்டேன், மக்களோட தான் சாம்பியனாக தான் இருப்பேன், நீ என்ன பண்ணுவேன்னு. பட் ஆனால் இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக கோடி ரோட்ஸ் எதிர்பார்த்துருக்க மாட்டார். இது வரைக்கும் ஃபேஸ் டன் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்த ஜான்சனா கடைசியில் பார்த்தீங்கன்னா ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டு ஸோ அவர் ஹீல் கேரக்டர் பண்ண மாதிரி பண்ணியிருப்பார். இப்போது கோடி ரோட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜான்சனா உன்னை வீழ்த்ததுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் ராக்கோடைய ஆஃபரை ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ ஸ்டில் பார்த்தீங்கன்னா ராக்குக்கு தேவை கோடி ரோட்ஸோட சோல், கோடி ரோட்ஸோட ஆஃபர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக மேபி பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெசல்மனியா டைமில் பார்த்தீங்கன்னா மேபி கோடி ரோட்ஸ் ராக்கோடைய ஆஃபர் அந்த நிமிஷமே ஏற்றுக்கிட்டாலும் கண்டிப்பாக ராக் சூழ்ச்சி பண்ணி ஜான்சனாவை தோக்க வைக்கலாம், அல்லது ரெஃபரி அட்டாக் பண்ணிவிட்டு ஜான்சனை அட்டாக் பண்ணலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு கோடி ரோட்ஸ் சாம்பியன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இது ஒரு ரூமர் தான், அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. பட் ஆனால் அந்த ரூமர் ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. சரி, இதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ரெஸ்லிமனியா நடக்கும்போது விதவிதமான ரூமர்ஸ் நடக்கும். சில ரூமர்ஸ் நடக்கும், சில ரூமர்ஸ் நடக்காது. போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம் நடக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நடக்கிற ரூமர்ஸை நம்ம ரூமர்ஸாகவே பார்க்கணும். கடைசி நேரத்தில் ட்ரிபிள் ஹை சிக்கன் சொல்லிட்டு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும். அவர் ஒரு ஐடியா போட்டு வச்சுருப்பார், கடைசி நிமிஷத்தில் மாற்றக்கூட செய்வார். ஸோ அதனால் ரெஸ்லிமனியா டைமில் தான் எப்படிப்பட்ட ஸ்டோரி லைன் போகுது, எப்படி மாறுதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு கரெக்டாக 21ஆம் தேதியா, இன்னும் கரெக்டாக ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மனியாக்கு இருக்குது. 1-2 நாள் இல்லை காய்ஸ், ஒரு மாதம் இருக்குது. இந்த ஒரு மாதத்தில் ஸ்டோரியை நல்லாவே டெவலப் பண்ணலாம். ஆக்சுவலி மெயினான ஸ்டோரி மேட்ச் எல்லாத்துக்குமே ஸ்டோரியை டெவலப் பண்ணியாச்சு. இன்னும் சின்ன சின்ன ரெஸ்லிங் மேட்சஸ்க்கு தான் ஸ்டோரியை டெவலப் பண்ணணும். அது WWE கூடிய சீக்கிரம் டெவலப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு 4 மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்தடுத்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்படிப்பட்ட நிலையில் நம்ம கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மனியாவில் ஹீல் டர்ன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த மேட்சுக்கான ஒரு ஹைப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கோல்டுபர்க் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய சர்ஜரி பிளானிங் எல்லாம் முடிச்சுட்டாரு. கோல்டுபர்க்கு மைனராக ஒரு சில பிரச்சனைகள் இருந்ததுனால தான் அவர் 2025 ரெஸ்ல்மனியாவில் சண்டை போட முடியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போ ரெங் ஜெனரல் குந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய அந்த இன்ஜுரி எல்லாமே க்யூர் ஆகிட்டு, நான் இப்போ சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கிறேன், க்யூராக இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் நான் சண்டை போட வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஆப்பரண்டாக ரோமன் ரெயின்ஸு, ஜான்சினா, ப்ரான் பிரேக்கர், குந்தரை பற்றி சொல்லியிருந்தார். இதை போன ஒரு வீடியோலேயே சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் மே அல்லது ஜூன் மாதம் கோல்டுபர்க்குடைய லாஸ்ட் மேட்ச் இருக்கலாம். ஹால் ஆஃப் ஃபேம் விருது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பல ரெஸ்லர்ஸ் பங்கெடுத்துட்டாங்க, அதாவது ஆட் பண்ணிட்டாங்க. அந்த வகையில் WWE மெமோரியலான கமலா ஜேம்ஸ் ஹாரிஸை WWE 2025 ஹால் ஆஃப் ஃபேம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. 2020 கொரோனா டைமில் அவர் இறந்து போயிட்டார். 2020 ரெஸ்லிங் கிங் தமிழ் சேனல்லேருந்து அந்த சேனல் சஸ்பெண்ட் ஆகிட்டு அதில் 1,88,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. நம்பணுங்க, நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும். ஸோ புது சப்ஸ்கிரைபர்ஸுக்கு தெரியாது. அப்போது கமலா இறக்கும்போது அவருக்காக நம்ம ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போட்டிருந்தோம். ஸோ அங்கே அண்டர்டேக்கர் கூட மல்லிடம் பண்ண இவருக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் பழைய கதை. ஸோ அவரை ஹால் ஆஃப் ஃபேமராக ஆட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிஸ்கஸிங்கில் WWE இருக்கிறாங்களாம். WWE பொறுத்த வரைக்கும் ஹால் ஆஃப் ஃபேம் விருதில் ஒவ்வொரு வருஷமும் இறந்தவங்களுடைய பேரையும் ஆட் பண்ணி உசுரோடு இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க, செத்து மண்ணா பண்ண பிறகு கொடுப்பானுங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸுக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கொடுத்தா நல்ல விஷயந்தான், நல்ல மனுஷன்.
அலெக்சா பில்ஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பர் 2025 பங்கேற்றாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பற்றின எந்த விதமான அப்டேட்டும் கிடைக்கல, அவங்கள பற்றின நியூஸும் கிடைக்கல. எனக்கு கிடைச்சிருக்க செய்திபதி அலெக்சா பில்ஸோடைய ரசல்மேனியா ஸ்டோரிக்காக இப்போ அவங்கள பதிக்க வச்சிருக்கிறாங்களாம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸை வந்து லீவ் மார்கன் கூட ஒரு ஸ்டோரி லைன் போக போகிறாங்களாம். ஆல்ரெடி லீவ் மார்கனை ஸ்மாக்டவுனில் அலெக்சா பில்ஸ் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அலெக்சா பில்ஸை எலிமினேஷன் சேம்பரில் எலிமினேட் பண்ணியிருப்பாங்க லீவ் மார்கன். இப்போ வைல்ட் 6 கூட ஜாயின் பண்ணுற மாதிரி அலெக்சா பில்ஸ் ஸ்டோரியும் போயிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு கிடைச்சிருக்க ஸ்டோரி என்னதுன்னா, ரசல்மேனியாக்கு முன்னாடியோ அல்லது ரசல்மேனியாக்கு அப்புறமோ வைல்ட் 6 கூட அலெக்சா பில்ஸ் ஜாயின் பண்ணலாம். இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் லீவ் மார்கனை சேலஞ்ச் பண்ணுறதுனால ரெக்கல் ராட்டிக்ஸும் சேர்ந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க டாக் டீம் சாம்பியனாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி டைமில் அலெக்சா பில்ஸுக்கு ஹெல்ப் பண்ண விதமாகவும் உனக்கு நான் டாக் டீமராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நிக்கி கிராஸ் வந்து ஆட் ஆவாங்க. இதன் மூலிமா டாக் டீம் டைட்டிலுக்காக இவங்க ரசல்மேனியாவில் மோதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது நிக்கி கிராஸ் அண்ட் அலெக்சா பில்ஸ் முன்னாள் டாக் டீம் சாம்பியன் அகைன் அவங்க டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கு மோத வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. தேரியுடைய தற்போதைய நிலைமையை பார்த்து பல ஃபேன்ஸ் வந்து பரிதாபப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஆள் பார்க்கறதுக்கு ஹேண்ட்ஸமாகவும் கையில் ஒரு மணி இந்த பேங்க் யுனைடெட் டைட்டிலாம் வச்சுட்டு பங்கமாக இருந்தார். ஈவன் அவர் மணி இந்த பேங்கை வச்சிருக்கும் போது ஃபியூச்சர் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டது. ஸோ அதெல்லாம் ஒரு காலம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ இப்போ அவருக்கு கிடைக்கவே இல்லை. ஈவன் WWE பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தெரிய ஒரு மயிறு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கி எறிந்த மயிருக்கு எந்த விதமான மதிப்பும் கிடையாது. அதே மாதிரி தான் ஆஸ்டின் தேரியோட லுக்கெல்லாம் டோட்டலி சேஞ்ச் பண்ணி ஸோ அவர் சும்மா தண்டத்துக்கு தான் வச்சுருக்காங்க. ஆஸ்டின் தேரி கிரேசன் பாலா 2 பேருமே சும்மா தான் இருக்கிறாங்க. இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மட்டை ரேட்டரால் ஜே ஊசோ கிட்ட தோக்கும்போது பல ஃபேன்ஸ் ஆஸ்டின் தேரி எதுக்கு நீங்கள் இவ்வளோ மட்டமாக காட்டுறீங்க, ஸ்குவாட் மேட்ச்சில் தோக்குற அளவுக்கு அவர் ஒன்றும் சாதாரண ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஈவன் நிறைய ஃபேன்ஸ் வந்து அந்த வீடியோக்கு அனலைக் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஆஸ்டின் தேரியை பற்றி ரெஸ்லிங் அப்சர்வ்லேருந்து என்ன சுதி கிடச்சிருக்குன்னா, ஆஸ்டின் தேரி டாக் டீமராக இருக்க வரைக்கும் அவருக்கு இந்த மாதிரி ஸ்டோரிலாம் கொண்டு போகிறாங்க. ட்ரிபிள் ஹெச் மத்தியில் ஆஸ்டின் தேரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மதிப்பு இருக்க தான் செய்யுது. பட் ஆனால் வின்ஸ் மேக்மேன் அளவுக்கெல்லாம் புஷ் கொடுப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஆஸ்டின் தேரி கிரேசன் வாலருக்குள்ள கூடிய சீக்கிரம் பிரிவினை ஏற்படுத்த போகிறாங்க. அந்த பிரிவினை ஏற்பட்டதுக்கு அப்புறமா ஆஸ்டின் தேரிக்கு ஒரு நல்ல ஸ்டோரியும் நல்ல புஷும் காத்துட்டு இருக்குது. ஈவன் அவரை வந்து ஒரு மிட்கார்ட் டைட்டில் டிஃபெண்டிங்காக கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ காய்ஸ் அவர் ஹெவி டைட்டிலுக்காகலாம் கொண்டு போக மாட்டாங்க. ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் ஒரு மிட்கார்டாக ஒரு சிங்கிள் கேரியருக்கு நல்லா புஷ் கொடுக்க போகிறாராம். பட் ஆனால் அது இப்போ இல்லையா, இந்த டீமெல்லாம் உடஞ்சதுக்கு அப்புறமா தான். இப்போ எதுவுமே எதிர்பார்க்க முடியாதான். ஆஸ்டின் தேரிக்கும் கிரேசன் வாலருக்கும் சின்ன பிரிவு ஏற்படுற மாதிரி காட்டியிருக்கிறாங்க. மேபி ரசல்மேனியாக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள பிரிவு ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் போல இருக்குது. அடுத்த செய்தி ஜான்சனா ரசிகர்களுக்கான ஒரு சந்தோஷமான செய்தி. ஜான்சனாவை அப்கமிங்கில் நிறைய எபிசோடில் கன்ஃபார்ம் பண்ணி ஜான்சனா ரசிகர்களுடைய மனசை குளுமைப்படுத்திட்டு இருக்கிறாங்க WWE. அந்த வகையில் இப்போ அனதர் ஒரு ஷோவில் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. மே மாதம் முதல் வாரம் ஸ்மாக்டவுனில் ஜான்சனாவை அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி ஏப்ரலில் ரசல்மேனியாக்கு அப்புறமா 2 வீக் பார்த்தீங்கன்னா வராரு. அப்புறம் மே மாதமும் வராரு. கண்டினியூவாக ஒரு ஃபுல் டைமராக பார்த்தீங்கன்னா ஜான்சனா வராரு. இதை வச்சு நம்ம எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்னென்ன மேட்செல்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத மெயின் ஈவெண்ட் ஆஃப் த ரெஸ்லிங் கிங் ஷோவாக பார்க்கலாம். இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் ஜான்சனாவை பற்றின ஒரு இஷ்யூவை கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச்சாக பேச போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா சலீனா வெகாக்கும் பைப்பர் நிவனுக்கும் ஒரு மேட்ச் இருக்குது. இதில் பைப்பரை வீழ்த்திட்டா செல்லிசி ஸ்க்ரீன் கூட யுனைடெட் டைட்டிலுக்காக மோதுற வாய்ப்பு சலீனா வெகாக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் நடக்க போது பிரான் ஸ்டோமனுக்கும் ஜாக்கோஃபாட்டுக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஸ்டோரி போயிட்டு இருக்குது. அதை முடிவு கொண்டு வர மாதிரி இந்த வாரம் ஸ்மாக்டவுனில் இவங்களுக்குள்ள ஒரு மெயின் ஈவெண்ட் ஆஃப் த மேட்ச் நடக்கலாம். இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் லிவ் மார்கனுக்கும் ஜேட் கார்களுக்கும் ஒரு மேட்சை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதை தவிர்த்து ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுக்கு வர போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, செத் ராலன்ஸ், CM Punk இவங்க 3 பேரும் சேர்ந்து நேருக்கு நேர் இவங்களுக்குள்ளே இருக்கிற இஷ்யூவை பற்றி பேச போகிறாங்க இந்த வாரம் ஃப்ரைடே நைட்ஸ் மட்டும் இல்லை அப்படிங்கிறத பற்றி அஃபிஷியலி சொல்லியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து நம்ம வைப்பர் ராண்டி அட்டன் இருக்கார்ல, அவரும் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனுக்கு வராரு. முக்கியமான விஷயம் கெவின் ஓவன்ஸை பற்றி பேச போகிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக்டவுனில் நடக்கிற அஃபிஷியல் மேட்சஸ் கார்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.